சென்னை எம்கேபி நகரில் கிரிண்டர் ஆப் மூலம் தன்பாலின சேர்க்கைக்கு வலை வீசி இளைஞரை கட்டி போட்டு 30 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். வீடு புகுந்து கைவரிசை காட்டிய நூதன கொள்ளை சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை எம்கேபி நகரில் வசித்து வரும் இளைஞர் ஒருவர் கிரிண்டர் ஆப் மூலம் இளைஞர்கள் பலருடன் நட்பாக பேசி பழகி வந்தார். சமீபத்தில் மெசேஜ் அனுப்பி நெருங்கி பழகிய ஆண் நண்பரை தன் பாலின சேர்க்கைக்காக அவர் தன் வீட்டிற்கு அழைத்துள்ளார். 1 மணி நேரம் கழித்து மேலும் 2 ஆண்கள் பெண் ஒருவருடன் இளைஞரின் வீட்டிற்கு வந்துள்ளனர். மனசு விட்டு பேசலாம் என கூறி கூட்டம் கூடியவர்கள் திடீரென்று ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டனர். இளைஞரை கயிற்றால் கட்டி போட்டு வாயில் துணியை திணித்து மிரட்டல் விடுத்துள்ளனர். பின்னர் மூவரும் சேர்ந்து வீடு முழுக்க தேடி பீரோவில் இருந்து 30 சவரன் தங்க நகைகள் மற்றும் 4 கிலோ வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து தப்பிச் சென்றனர். 1/2 மணி நேர போராட்டத்திற்கு பின் கயிற்றை அவிழ்த்து தப்பித்த இளைஞர் இது தொடர்பாக எம்கேபி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கிய போலீசார் சம்பவ ஏரியாவில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணையை தொடங்கினர். கிரிண்டர் ஆப் மூலம் தன் பாலின சேர்க்கைக்கு வலை வீசி இளைஞரை கட்டி போட்டு 30 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடித்துச் சென்ற கும்பலை தேடி வருகின்றனர். குற்றவாளிகள் பிடிபட்டால் அவர்களால் மேலும் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது குறித்து தெரிய வரும்.